வெல்கம் டு பஜ்ஜீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குதிரைவாலி அரிசியை வச்சு எப்படி கிறிஸ்பியான தோசை செய்யலாம்ன்றதை பற்றி தான். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இது 300 கிராம் அளவு இருக்கும். இதை இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். நல்லா அரிசி சுத்தமாகிற வரைக்கும் கழுவி எடுத்துக்கலாம். இதில் இப்போ தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். இதோட வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கழுவிக்கலாம். தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் 1/2 கப்பு. இது 40 கிராம் அளவு இருக்கும். இதை இப்போ தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இதை மாவு அரைக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டால் போதும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் போதும், ஊற விட்டுக்கலாம். வெள்ளை அவல் இருந்தாலும் ஓகே தான். நான் இங்கே சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. உளுந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அரிசியையும் அவலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அதே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுடலாம். மாவு நல்லா உப்பி வந்துருச்சு. இதை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். சூடான தோசை தவாவில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா இழுத்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுக்கலாம். செவந்து வரையில் இதை அப்படியே மடித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான சிறுதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.